தமிழ் மக்களுக்கு வணக்கம். 2 நாட்களுக்கு முன்னால நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா, சேகர் பாபுவை பற்றி பேசணும் அப்படின்னு தான் அந்த வீடியோவுடைய நோக்கம். ஆனால் அதுக்கு முன்னாடி நடந்த சில சம்பவங்கள் என்னை ரொம்பவே பாதித்த அப்படின்றத விட ரொம்ப வருத்தப்பட்டேன் அப்படின்ற காரணத்தினால என்னோட வருத்தத்தை தெரிவித்து, என்னுடைய ஆதங்கத்தை தெரிவித்து, ஏன் கொஞ்சம் என்னுடைய கோவத்தையும் தெரிவித்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு நிறைய கமெண்ட் வந்தது. அதெல்லாம் ஓகே. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எண்ண ஓட்டம் இருக்கலாம். இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், அது அப்படியே உள்ளபடியே எல்லாரும் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எண்ண ஓட்டம் இருக்கலாம். அதை நான் தப்பு சொல்லலை. ஆனால் அதில் ஊடார ஒரு சில பேர் வந்து பதிவு செய்யக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள். எனக்கு விளக்கம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இருந்தாலும் உங்களுக்கு தெளிவுபடுத்தணும் அப்படின்றதுக்காக இதை சொல்கிறேன். அது என்னென்னா, பொறாமை. அதாவது சவுக்கு சங்கர் மேலே எனக்கு பொறாமை, அதனால் நான் வந்து அவரை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சவுக்கு சங்கருங்கிற நபரை நீங்கள்லாம் இப்போ ஒரு 5 ஆண்டுகளாகவோ 6 ஆண்டுகளாகவோ பார்த்து கொண்டிருக்கலாம். நான் வந்து கடந்த 2010-11லேருந்து அவரை வந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் சொல்லணும்னா 2009லேருந்தே சொல்லலாம். அவர் எப்போ சவுக்குன்னு ஒரு பிளாக் நடத்திக்கிட்டு இருந்தாரோ அப்போலேருந்து அவரை நான் வந்து பின்தொடர்ந்துக்கிட்டு இருக்கேன். அதாவது பிளாக், ஏன்னா ஒரு அருமையான எழுத்தாளர். எழுத்து திறமை அப்படின்றது வந்து மிக அருமையாக இருக்கும் அவர்கிட்ட. அப்படின்றதுனால அவருடைய இந்த சவுக்கு பிளாகை நான் வந்து பின்தொடரக்கூடிய ஒரு நபர். சரியா? அது மட்டும் இல்லாமல் அவரை முதல்ல அவருடைய முகத்தை காட்டாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல். ஏன்னா அவர் வந்து இந்த இவருடைய ஜாஃபர் சேட்டோட நிறைய பிரச்சனை இருந்தார், அந்த காவல்துறை அதிகாரியோட. அப்படியெல்லாம் இருந்த பொழுது அவரை முதல்ல சோஷியல் மீடியாக்களில் கொண்டு வந்து, இன்னும் சொல்லணுன்னாக்கா இந்த ஆக்டிவ் சோஷியல் மீடியா, அப்போ ஃபேஸ்புக் ஆக்டிவ் சோஷியல் மீடியா இருந்தது. அதில் கொண்டு வந்த ஒரு நபரும் நான் தான். அது அவர் ஒத்துக்கிறாரா ஒத்துக்கலையான்றதுலாம் வேறு விஷயம். ஆனால் என்னுடைய ரோல் வந்து மிக முக்கியமானது அதில். ஸோ அப்படி இருக்கின்ற சூழலில் அவரை பார்த்து பொறாமைப்படணுமோ, இல்லை அவருடைய வளர்ச்சியை பார்த்து ஐயோ அப்படி வளர்ந்துட்டார், அவர் மாதிரி நம்ம வளர முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இடத்துல நான் கிடையாது. ஏன் அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சிக்கு பல அளவுகோல்கள் இருக்கும். என்னுடைய அளவுகோல்கள் வேறு, என்னுடைய நோக்கங்கள் வேறு, என்னுடைய சிந்தனைகள் வேறு, என்னுடைய இலக்குகள் வேறு. அப்போது வேறு டொமைனில் இயங்கக்கூடியவர்கள். உதாரணத்திற்கு இப்போ பரிதாபங்கள் கோபி சுதாகர் பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க வேறு ஒரு டொமைனில் இயங்கிட்டு இருக்காங்க. அப்போது அவங்க ஏதாவது ஒரு தவறாக ஏதாவது பேசுகிறாங்க அப்படின்னா, நாம் உடனே அதை எடுத்து இது தவறாக பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா, உடனே அவர்களை பார்த்து பொறாமைப்படுறோன்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுடைய டேலண்ட் வேறு, அவங்களுடைய திறமைகள் வேறு ஒரு ஜானரில் இருக்குது. அதே மாதிரி தான் சங்கருடைய திறமை, அவருடைய டேலண்ட்டு வேறு ஒரு ஜானரில் இருக்குது. அந்த ஜானருக்குள்ளேயே நான் போக விரும்பலை, அந்த ஜானருக்குள்ளேயே நான் இல்லை. எனக்கு வேறு இலக்குகள் இருக்குது, வேறு பார்வை இருக்குது. அப்போது அந்த இலக்குகளை நோக்கி நான் போகக்கூடிய நான் மற்றவங்கள பார்த்து பொறாமப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. செஞ்சது தப்பு. என்ன தப்பு? ரொம்ப சிம்பிள். ரொம்பலாம் காம்ப்ளிகேட் பண்ணி இதை நான் பேச விரும்பலை. என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள். இழப்பு யாருக்கு நேர்ந்தாலுமே அது வந்து நம்ம வருத்தப்பட வேண்டியது தான். அதே சமயத்தில் நீ உட்காந்துக்கிட்டு தெனாவிட்டா அந்த வீடியோ ஒன்று போட்டு, நீ வீடியோ போடுறதுக்குள்ளே என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா அது வந்து உன்னுடைய வலி, உன்னுடைய வேதனையை போக்குவதற்கு, அதுக்கு வடிகாலாக இருப்பதற்கு அதை நீ நினைக்கிற அப்படின்றதுல எந்த விதமான தவறும் நான் சொல்ல மாட்டேன், குத்தமே சொல்ல மாட்டேன் நான். ஆனால் அங்கே உட்காந்துக்கிட்டு அந்த பொம்பளை எதிர உட்காந்துட்டு பேசுது, அண்ட் யூ ஆர் அலோவிங் தட். சார் வந்து வீடியோ போடலைன்னா விஜயால் ஆட்சியை நடத்த முடியாதுன்னு பொருள்பட அது பேசுது அப்படின்னா, அந்த இடத்துல தான் எனக்கு வந்து எல்லாம் என்ன ஜென்மங்கள் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதைத்தான் நான் வெளிப்படுத்தினேன். மற்றபடி நீ 10 லட்சம் பேர், இதில் நிறைய பேர் என்கிட்ட வந்து சொல்கிறது 10 லட்சம் பேர் அவரை பார்க்குறாங்க தெரியுமா? 10 லட்சம் பேர் இல்லையா, 25 லட்சம் பேர் பார்க்கட்டுமே. 25 லட்சம் பேர் ஒரு முட்டாள்தனத்தை ஆதரிக்கிறார்கள் என்றால் அது முட்டாள்தனம் இல்லைன்னு ஆயிடுமா? முட்டாள்தனம் தான். யார் செய்தாலும் சரி, அது எத்தனை பேர் செய்தாலும் சரி. அப்போது அதெல்லாம் ஒரு அளவுகோலாக எடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. எனக்கு பொறாமப்படுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. யாரெல்லாம் இருக்காங்க தெரியுமா? இப்போ உதாரணத்திற்கு யூடியூப்பில் பார்த்தீங்கன்னாக்கா ரோஹின்டன் நரிமன் அவருடைய
பேச்சு, அவருடைய கருத்துக்களில் நான் வந்து நிறைய உடன்படலை. அவர் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸாக இருந்திருக்காரு. அவருடைய பேச்சுக்கள் அதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னாக்க உண்மையிலேயே எனக்கு வந்து மிகப்பெரிய பொறாமை ஏற்படும். ஏன்னா எப்படி இந்த மனுஷனால் மைக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு இப்படி இந்த ஆர்டிக்கிள்னு சொல்கிறாரு, இந்த செக்ஷன்னு சொல்கிறாரு. நம்ம நாட்டுடைய அரசியல் சாசனம் மட்டும் இல்லை, ஜப்பானுடைய அரசியல் சாசனமாக இருக்கட்டும், அமெரிக்காவுடைய அரசியல் சாசனமாக இருக்கட்டும், அந்த மாதிரி அவர் எல்லாத்தையும், ஆஸ்திரேலியாவோடதாக இருக்கட்டும், அவரால் பேச முடியுது சரளமாக. அஃப்கோர்ஸ் அது அவருடைய ஃபீல்டு, அவர் சொல்கிறார். ஆனால் அதை பார்த்து நான் பொறாமப்படுவேன், நம்மளால் சொல்ல முடியலேன்ட்டு. அதுவும் ஆக்கப்பூர்வமான பொறாமையாக இருக்கும். அப்போது அது மாதிரி நம்ம நடக்கணும் அப்படின்னு நான் எய்ம் பண்ணுவேன். அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டே போகலாம். ஏன் நம்ம துஷ்யந்த் ஸ்ரீதர், அப்புறம் மைசூரில் என்னுடைய நண்பர், இவர் மைசூருன்றேன்னு, இதில் காஞ்சிபுரத்தில் என்னோடய நண்பர் இருக்கார் விவேக் சூர்யா. இந்த மாதிரி நிறைய பேர், இவைகள்லாம் பார்த்தீங்கன்னா 2000 பேர். துஷ்யந்த் ஸ்ரீதருக்கு அஃப்கோர்ஸ் நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னு வைங்க. விவேக் சூர்யாக்கெல்லாம் எவ்வளோ 2000 பேர் 3000 பேர் இருப்பாங்க. ஆனால் அவங்களையெல்லாம் பார்த்து நான் பொறாமப்படுவேன். ஏன் பொறாமப்படுவேன்னா, இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஞானம், இவ்வளோ ஞானம் இவங்க அக்வயர் பண்ணியிருக்காங்களே, நம்மளும் இந்த மாதிரி அக்வயர் பண்ணணுன்ட்டு அப்படி ஆக்கப்பூர்வமான பொறாமையை தான் அது இருக்குமே தவிர்த்து, இன்னொருத்தனுக்கு 10 லட்சம் வியூ வந்துருச்சு நம்ம அதை காலி பண்ணணும், இன்னொருத்தனுக்கு இது வந்துருச்சு, இப்போ என்ன இப்போ மக்கள் மத்தியில் வந்து மிகப்பெரிய ரெக்கக்னிஷன் வந்துருச்சு அதை காலி பண்ணணும், இந்த எண்ண ஓட்டம்லாம் என் மைண்ட்லேயே வராது. இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லணுன்னாக்க, இந்த ஃப்ரேமுக்குள்ளே நான் ஃபிட்டே ஆக மாட்டேன். என்னுடைய பார்வை வேறு, என்னுடைய இலக்கு வேறு, ஏற்கனவே நான் சொன்னது போல். ஸோ அதனால் இதையெல்லாம் வந்து தப்புன்னு சொல்கிறதுனால ஒருத்தருக்கு பொறாமைன்னு நீங்கள் சொல்லி அதை கடந்து போக முடியாது. 13 வயது குழந்தை தற்கொலை செய்து கொண்டிருக்கிறது. அதனுடைய முகத்தை கூட பார்க்க செல்லவில்லை அப்படின்றது உண்மை. ஏன் செல்லவில்லை என்பதற்கு 1000 காரணங்கள் இருக்கலாம். ஆனால் அவர்களாக முன்வந்து, நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவர்களாக முன்வந்து, நான் பேசலை எதுவுமே. இன்ஃபேக்ட் என்னுடைய முதல் ட்வீட் என்ன தெரியுமா, நம்ம யாருமே வந்து அவங்களை தொல்லைப்படுத்தக்கூடாது, தொல்லை பண்ணக்கூடாது, யாருமே அவங்களை தொந்தரவு பண்ணக்கூடாது, அவங்களுடைய துக்கத்தை அவர்கள் எப்படி விரும்புகிறார்களோ அப்படி பகிரட்டும் அப்படின்னு தான் நான் சொன்னேன். ஆனால் எங்கே எனக்கு கோவம் வந்துச்சு, ஏன் வீடியோ போடுற அளவுக்கு நான் போனேன் அப்படின்னா ஒரே காரணம் தான். அவங்க அந்த வீடியோ போடுற பேர் வழின்னு வந்துட்டு ஒரு சாக்கு சொன்னாங்க பாருங்க, விஜய்க்கு ஆட்சி பண்ண தெரியாது, இவர் வந்து வீடியோ போட்டால் தான் ஆட்சி பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க பாருங்க. அந்த இடத்துல தான் எனக்கு கோவம் வந்துச்சு. இன்னும் சொல்லணும்னா, அதுக்கு 4 நாள் முன்னாடி தான் நீங்கள் கேரளா போயிருக்கீங்க, 2 நாள் வீடியோ போடலை. 2 நாள் நீங்கள் வீடியோ போடலை, அன்றைக்கி விஜய் ஆட்சி நடக்கலையா? அப்போ நீங்கள் கேரளா போய் கும்மாளம் அடிக்கும் பொழுது உங்களுக்கு அந்த பொறுப்புணர்வு இல்லையா? இந்த கேள்விதான். இது பெரிய அளவில் இது வந்து எல்லாராலையும் பேசப்பட்ட உடனே நீங்கள் இந்த சகோதரியோடைய வீடியோவும் பாருங்கள். இவங்க இன்ஃபேக்ட் இவங்க எனக்கு நேர் எதிர்பதத்தில் இருக்கக்கூடியவங்க, தொடர் வளர்மதி, அவங்க வந்து இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா நிலவுமொழி சிந்தாமரை அவர்களோட சேர்ந்து தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் இவங்களும் கைது செய்யப்பட்டு இவருடைய கையும் உடைக்கப்பட்டது கடந்த ஆட்சியில். அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. 3 மாச குழந்தையில வீட்டுல இருந்து அடிச்சு விரட்டப்பட்டு சிசேரியன் பண்ணி குழந்தை பெற்றவங்க அவங்க. இவ்வளோ நாள் நாங்க யாருமே வாய் திறக்காம, சவுக்குக்கு நல்லா தெரியும் நிலவு கூட இருக்கக்கூடிய நாங்க எல்லாரும் யாரு, ஈவன் கல்யாணம் பண்ணி வச்சவங்க யாரு, நிலவோட சீனியர் யாரு, கூட இருக்கக்கூடிய தோழர்கள், நண்பர்கள்னு ஒரு வட்டாரம், எல்லாரும் நிலவை இன்னைக்கு கிடையாது பல வருஷங்களா பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லாருக்குமே என்ன உண்மைன்னு தெரியும். இவ்வளோ நாள் நாங்க பெருசா பொதுவெளியில பேசாததுக்கு காரணமே தியோ மட்டும்தான். பிஞ்சு குழந்தையில இருந்து 3 மாச பிஞ்சு குழந்தையில தூக்கிக்கிட்டு நடு ரோட்ல வந்து நின்னவங்க. அப்படி பிஞ்சு குழந்தையில இருந்து அந்த குழந்தைய பொத்தி பாதுகாத்து வளர்த்தது தியோ, நிலவோட நண்பர்களும் தோழர்களும் நிலவோட குடும்பமும் மட்டும்தான். முழுமையாவே நிலவோட அம்மாவும் அப்பாவும் அண்ணனும் அந்த குழந்தைய அவ்வளவு தூரம் பாத்துக்கிட்டாங்க. சவுக்கு சங்கர் பண்ண எந்த ஆணாதிக்கத்தை பத்தியும், எவ்வளவு அராஜகமான முறையில அவங்களுக்கு நடந்த அநீதியை பத்தியும் ஒரு வார்த்தை கூட தியோ கிட்ட சொன்னதும் கிடையாது, பேசினதும் கிடையாது. மாசம் 3000 ரூபாய் குழந்தைக்கு கொடுக்கணும், ஜீவனாம்சமா கொடுக்கணும்னு சொல்லி ஆர்டர் வந்திருக்கு. ஆனா ஏற்கனவே நில ஒரு பதிவு போட்டாங்க, மாசம் 3000 ரூபாய் என்னால கொடுக்க முடியாது, என்கிட்ட காசு இல்லைன்னு சொன்ன சமயத்துலதான் மாலதிக்கு டி நகர்ல 10 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கி கொடுத்தான் சவுக்கு சங்கர். நிலவு பதிவு போட்டுருக்காங்க, எடுத்து நிலவோட முகநூல் பக்கத்தை பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் குழந்தைங்கன்னு 10 பைசா கொடுத்ததுல காசு பணம்லாம் செகண்டரிங்க. அப்பா பாசம்னா என்னன்னு தெரியாது அந்த குழந்தைக்கு.
பையன் எப்படி செத்தான்னு ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி கேட்டியாயா நீ எல்லாம்? ஆனா பெத்த பிள்ளை செத்துருச்சுன்னு தெரியும், ஃபோன் பண்றாங்க அவங்க குடும்பத்துல இருந்து இத்தனை வருஷம் வளர்த்தவங்க ஃபோன் பண்றாங்க. ஃபோன் எடுக்காம வேற ஒரு ஆள்கிட்ட போனை கொடுத்து பிஸியா இருக்கேன்னு சொல்லி போனை வச்சாச்சு. உட்காந்து யூடியூப்லயும் இன்ஸ்டாலையும் வழக்கம் போல ரொம்ப எந்த சலனமும் இல்லாம வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காரு அந்த ஆள். அதோட நிறுத்திருந்தா கூட நாங்க அமைதியா இருந்திருப்போம். இவ்வளவுதான் இருந்தாலும் எங்களுக்கு தெரியும், இது மட்டும் கிடையாது, எல்லாமே தெரியும் எங்களுக்கு சவுக்கு சங்கரை பத்தி. ஆனா நாங்க வாயை திறக்காம இருந்ததுக்கு ஒரே காரணம் தியோ மட்டும்தான். இன்னைக்கு நிலவு கூட இருக்கிற எல்லாருமே வாயை திறந்து பேசணும், முழுசா அம்பலப்பட்டு நாரி போயிருவாரு சவுக்கு சங்கர். எப்பொருள் யார் யார் வாய்க்கு எட்பினும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றது சத்தியமான உண்மைதான். அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, எவ்வளோ நீ தவறுகள்லாம் நீ செஞ்சிருக்க. இன்னும் சொல்லணும்னாக்க தோழர் வளர்மதியை விட்டுருங்க, எனக்கே பர்சனலாக தெரியும், அதையெல்லாம் கிண்ட வேண்டாம், அதெல்லாம் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போகிறேன். ஏன் கடந்து போகிறேன் அப்படின்னா, ஒருத்தர் ஒரு இடத்துல இருக்கும்பொழுது நம்ம பேசக்கூடிய விஷயம் கிடையாதுன்னு தான் கடந்து போகிறேன். ஆனால் உனக்கு துக்கம் இருக்கா மாதிரியே தெரியலையே. நீ போட்ட வீடியோ அந்த மாதிரி. நாங்கள் அரிதாரம் பூசி கொண்டு இங்கே அமர்ந்திருக்கிறோம். யார் கேட்டது ஒன்று? நீ என்ன அரிதாரம் பூசிக்கிட்டு இப்படி நாட்டை காப்பாற்ற போறியா? என்ன பேச்சு இது? நீ பவுடர் போட்டுக்கிறதுக்கும் லிப்ஸ்டிக் போடுறதுக்கும் ஒரு குழந்தையோடைய மரணத்தை நியாயப்படுத்துறியே, வெக்கமா இல்லை உனக்கு? அப்படின்றது தான் கேள்வி. இந்த கேள்வியைத்தான் நான் முன்வைக்கிறேனே தவிர எனக்கு வேற எந்த ஆதங்கமும் கிடையாது. எனக்கு என்ன இருக்க போகுது? மக்கள் முடிவு பண்ணுவாங்க யாரோடைய வீடியோவை பார்க்கணும், யாருடைய வீடியோவை பார்க்க வேண்டாம்னு. என்னுடைய வீடியோவை பார்க்கவே இல்லைன்னா நான் கவலையே பட மாட்டேன். ஏன்னா ஒரே விஷயந்தான், எனக்கு என்னுடைய கருத்தை பதிவு பண்ணுறதோடு என்னுடைய கடமை முடிஞ்சிடுது. அதை எவன் பார்க்குறான், எவன் பார்க்கல, எவன் எதிர்க்கிறான், எவன் எதிர்க்கலை, அதெல்லாம் என்னுடைய பிரச்சனை கிடையாது. அது என் கையிலையும் கிடையாது. அப்படி நம்பக்கூடியவன் நான். இதே சங்கர் ஒரு முன்னாள் காவல்துறை ஆணையர், அவர் ஆணையராக இருந்த பொழுது அவர் வீட்டில் பணி செய்யக்கூடிய ஒரு திருநங்கை, அவங்களுடைய நெஞ்சில் என்ன பச்சை குத்தி இருக்காங்க அப்படின்றத உத்து கவனித்து அதை ஒரு விஷயமா பேச முடியும் பொழுது நீங்கள் யாரும் கேட்க முடியலையே. இல்லை நீங்கள் யாரும் கேட்கலையே. என்ற அயோக்கிய பயலை அவன் வீட்டில் நடந்தால் உனக்கு என்னடா? அவன் வீட்டில் பணி புரியக்கூடிய ஒரு நபர் என்ன செய்தால் உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ புது மொபைல் மாற்றிருக்கேன், என்னுடைய பழைய மொபைலில் இவன் கதையெல்லாம் ஃபுல்லாக இருக்குது. இவன் தான் இன்றைக்கி இந்த மைனாரிட்டி கமிஷனுடைய தலைவராக பொறுப்பேற்றிருக்காரு பாருங்க, ஃபெலிக்ஸ் ஜெரால்டு. இவ 2 பேருக்கு அசிங்கமான கதைகள் அத்தனையும் இருக்குது. அதெல்லாம் வெளியில் எடுத்து காமிச்சேன்னு வைங்களேன், நாரி போகும். அதையெல்லாம் நான் செய்ய விரும்பலை. ஏன்னா இவனுடைய தனிப்பட்ட விஷயங்கள், அது கொடூரமாக இருந்தாலும் கேவலமாக இருந்தாலும் அது தனிப்பட்ட விஷயங்கள். இதை எனக்கு காவல்துறை கடந்த ஆட்சியின் பொழுது என்னிடம் கொடுத்து இதை பற்றி பேசுங்கள் என்று சொன்னது. நான் பேசலை. நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா பொறாமை அப்படின்னு, ஒரு சில பேர் சொல்கிறீங்க இல்லையா, அப்படி எனக்கு உண்மையிலேயே பொறாமை இருந்திருந்தால் இதையெல்லாம் நான் அன்றைக்கே வெளிப்படுத்தியிருந்தேன்னு வைங்க, நாரி போயிருக்கோம் இவங்க 2 பேர் குழப்பம். அவ்வளவு மோசமான தகவல்கள், அவ்வளவு மோசமான விஷயங்கள். சரி, அதையெல்லாம் கடந்து போவோம், அது நமக்கு தேவை கிடையாது. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, டேமேஜ் கண்ட்ரோலுக்கு இந்த குழந்தை தொழிலாளி ஒருத்தன் இருக்கான் பாருங்க, நிதிஷ்னு ஒருத்தன். அந்த குழந்தை தொழிலாளியை வச்சு இவங்க ஒரு வீடியோ. ஏன் மாலதி பேச மாட்டாங்களா? அந்தம்மா பேசாதா? ஜெகன்மோகினி படத்தில் வர குடிச்சாத்தா மாதிரி இருந்துக்கிட்டு எல்லா வேலையும் பண்ணுறாங்களே, இதுக்கு பேச மாட்டாங்களா? அந்த நிதிஷ் சொல்கிறான், என்ன சொல்கிறான்னா, எல்லோரும் அவதூறு பரப்புகிறாங்க. இல்லை என்னண்டா, நீங்கள் தினம் பரப்புறதே அவதூறு தான்டா. 90% உங்களோட வீடியோக்கள் எல்லாமே அவதூறு தான். உட்காந்து ஊர்வம்பு தான் பேசுகிறீங்க. அது சம்மந்தப்பட்ட எல்லாருக்கும் தெரியும், பாதிக்கப்பட்ட எல்லாருக்கும் தெரியும். உன் மேலே இருக்கக்கூடிய உங்கள் கும்பல் மேலே இருக்கக்கூடிய 37 கேஸ் நீங்கள் சொல்வீங்க பழிவாங்கும் நோக்கம்னு. பழிவாங்கும் நோக்கம்லாம் இல்லை. அந்த 37 கேஸுக்கும் உண்மையான இது அடிப்படை இருக்குது, பிரிமா ஃபேசி இருக்குது. ஒரு கேஸ் கூட உன்னால் நீதிமன்றத்துக்கு போய் இன்னைக்கு திமுக ஆட்சி நடக்கலைல்ல, தாவேக ஆட்சி தான் நடக்குது, நீ ஜால்ரா போட்டுட்டு இருக்கல விஜய்க்கு, ஏன் ஒரு கேஸு கூட உன்னால்
வாபஸ் வாங்க முடியல கவர்மெண்ட்டால். ஏன்னா ப்ரிமா ஃபேசி இருக்குது, எல்லாத்துலேயும் அடிப்படை இருக்கிறது. நீ பேசியது எல்லாமே அவதூறு. அப்படி அவதூறு பேசும் பொழுது வழக்கு பதிவு பண்ணு. உன்னை கைது செய்வது நான் ஆதரிக்கலை, உன்னை கைது செய்வதை நான் ஆதரிக்க மாட்டேன். ஆனால் உன் மீது வழக்கு பதிவு செய்வதற்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. நானே உன் மேலே அவதூறு பரப்புகிறேன் அப்படின்னு நீ நினச்சா என் மேலே நீ வழக்கு பதிவு பண்ணலாம். அதற்கான முழு அதிகாரம், முழு உரிமை உனக்கு இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது என்னமோ பெரிய தியாகி மாதிரி ஒரு பில்டப் ஒன்று கொடுத்துக்கிட்டு அந்த பையனுடைய இழப்பையும் சேர்த்து மைலேஜ் பார்க்கணும்னு நினைக்கிறியே, வெக்கமா இல்லை உனக்கு? இப்போ சொல்கிறேன் உண்மையே, உங்கள் அம்மா இன்னும் ஒரு 5 வருஷம் எடுத்திருப்பாங்க. உன்னுடைய டார்ச்சர் தான் அவங்க இறந்து போனதுக்கு காரணமாக இருக்குது அப்படின்றது என்னுடைய கருத்து. ஏன்னா உன்னுடைய அத்தனை மண்டவாளங்களும் எனக்கு தெரியும். அப்படின்னும் பொழுது போகிற இடம்லாம் அம்மா அம்மா இறந்துட்டாங்க, அம்மா இது பாரு, ரொம்ப பில்டப்லாம் கொடுக்காது. எல்லா விஷயமே தெரியும், தெரிஞ்சும் பேசாமல் இருக்கேன். பேசினா இன்னும் நாரி போகும், இன்னும் அசிங்கப்பட்டு போவேன் நீ. அதனால் பண்ணாமல் இருக்கேன். இன்னொன்று, நீ உன் வாழ்க்கையில் யாருக்குமே நேர்மையாக இருந்தது கிடையாது. ஏன் உனக்கே நீ நேர்மையாக இருந்தது கிடையாது அப்படின்றது தான் உண்மை, சத்தியமான உண்மை. இதை இன்னைக்கு பதிவு பண்ணுறேன். கேட்குறவன் கேளு, கேட்காம போ. இது உண்மை என்பது ஒரு நாள் தெரிய வரும். அப்போ தெரிய வரும் பொழுது நீ என்கிட்ட அன்றைக்கே சொன்னீங்க அப்படின்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. ஏன்னா எனக்கு தேவையே கிடையாது. இன்றைக்கி சொன்னதோட இது முடிஞ்சிருச்சு, நான் அதை கடந்து போயிடுவேன், அடுத்த விஷயத்துக்கு நான் போயிடுவேன். எனக்கு தேவை கிடையாது. அதனால் என்கிட்ட இந்த பொறாமை கிராமெல்லாம் பேசாதீங்க. யாரை பார்த்தும் பொறாமைப்படக்கூடிய இடத்துல நான் கிடையாது. ஏன்னா என்னுடைய இலக்கையும் என்னுடைய சிந்தனையும் என்னுடைய கனவுகளையும் எடுத்து பார்க்கும் பொழுது அது இவங்க யாருமே அங்கே நிற்க முடியாது. இவங்க யாரை பற்றி நான் எதிர்பார்த்தும் கிடையாது, இவங்களுடைய போட்டி போட்டும் கிடையாது. அப்படின்னும் பொழுது இதை தயவு செய்து என்னிடம் சொல்லாதீர்கள். அதனால் இதுக்கு மேலே நான் பிரஸ்தாபிக்க விரும்பலை. இப்போவும் எனக்கு தகவல் வருது, பிஹைண்ட் வுட்ஸுக்கு 10 லட்ச ரூபா கொடுத்து, அதாவது இப்போ டேமேஜ் ஆகிடுச்சு நிறைய, இந்த இமேஜ் டேமேஜ் ஆனதுனால இதிலேருந்து விடுபடணும் அப்படின்றதுக்காக பிஹைண்ட் வுட்ஸுக்கு ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்து ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பண்ண போகிறாங்க. அதாவது சவுக்கு சங்கரிடம் கேள்விகள் கேளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் இந்த கண்ணீர் இதெல்லாம் வரும், நாடகம்லாம் வரும். இந்த கண்ணீர் நாடகம்லாம் அதையும் கூட மக்கள் நம்புவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மக்கள் பாவம், அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க பார்க்குறதுலாம் உண்மை அப்படின்னு நினச்சி போகக்கூடிய ஒரு சுபாவம் கொண்டவர்கள். நான் தப்பு சொல்லலை. ஆனால் அந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்களை ஏமாற்றி பிழைப்பது அப்படின்றதையே நீ தொழிலாக வச்சுக்கிட்டு இருக்க. இப்போ 10 லட்ச ரூபா பிஹைண்ட் வுட்ஸுக்கு கொடுத்து இந்த 10 லட்ச ரூபாயில் 10%, 1 லட்ச ரூபாய் கூட உன் குழந்தைக்கு நீ கொடுக்கல. சரியோட தனிப்பட்ட விஷயம்னு வச்சுப்போம். இந்த 10 லட்ச ரூபாயை கொடுத்து இந்த இமேஜ் டேமேஜ் ஆனதுக்கு நீ அங்கே போய் பிஹைண்ட் வுட்ஸில் உட்காந்து கண்ணை கசக்கிட்டு சீன்லாம் போட போகிற, பண்ணிட்டு போ. எல்லாத்துக்கும் இறைவன் சாட்சியாக இருக்கிறான், மௌன சாட்சியாக இருக்கிறான். எப்பவுமே நான் ஒன்று சொல்லுவேன், இறைவன் தண்டிப்பானான்னா இறைவன் தண்டிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இறைவனுடைய வேலை தண்டிப்பது கிடையாது. எல்லாத்துக்கும் மௌன சாட்சியாக இறைவன் இருக்கிறான். நீ செய்கிறது, நான் செய்கிறது, நீ செய்கிறது, மற்றவங்க செய்கிறது, எல்லாத்துக்கும் மௌன சாட்சியாக இறைவன் இருக்கிறான். உன்னுடைய கர்மா உன்னை தாக்கும். உன்னுடைய கர்ம வினைகள் உன்னை எதிர்கொள்ளும். அது கண்டிப்பாக நடக்கும். எல்லாரையும் எப்பவும் ஏமாற்றிட்டு போகலான்னு நீ நினைக்கலாம், அது அப்படி கிடையாது. உலகம் அப்படி கிடையாது. ஒரு நாள் கண்டிப்பாக இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய காலம் வரும். அது வரும்பொழுது அதற்கான பதில் சொல்வதற்கு நீ தயாராகிக்கொள். நீ செய்த பாவங்கள், எத்தனை பேருக்கு நீ செய்த துரோகங்கள், உனக்காக எவ்வளவோ செஞ்சவங்களுக்கெல்லாம் நீ செய்த அநியாயம், அட்டூழியம், அசிங்கம், அதெல்லாம் உன்னை குத்தி குதறும். இதெல்லாம் நடந்தும் கூட உன்னால் நிம்மதியாக தூங்க முடியுமா அப்படின்றது தான் கேள்வி. உன்னால் முடியாது அப்படின்றது தான் சத்தியமான உண்மை. இதோடு நம்ம நிறுத்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.